இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் பின்வரும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உதவிய திரு பீட்டர் அருள் செல்வன் மற்றும் ஜெனிஃபா குடும்பத்தினர் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், திரு ரூபன்தாஸ் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், திரு அந்தோணி இருதய மேரி குடும்பத்தினர் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே திரு மனோகரன், சித்ரா, மனிஷா, மேக்னா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், திரு தாமஸ் விமல் சிங், ஜோஸ்லின், தியோடர் ஜோர்டன் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், ஆண்ட்ரோ டெரோன் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு இத்திருப்பலியை நன்றி பலியாகவும், திரு சூசை அருள் சகாய செல்வி குடும்பத்தினர் நன்றியாகவும், திரு பீட்டர் அருள் செல்வன் ஜெனிஃபா குடும்பத்தினர் நன்றியாகவும், திரு ஜோசப் ராகுல் முகிலன் ஜெனிஃபர் இத்திருப்பலியை நன்றி பலியாகவும், திரு லியோ பிரபு விக்டோரியா குடும்பத்தினர் இத்திருப்பலியை நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றார்கள். மேலும் மெர்லின், சில்வெஸ்டர், மிலானா, ரித்தீஷ் குடும்பத்தினர் இத்திருப்பலியை நன்றி பலியாகவும், பீட்டர், ஜெயமணி குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், ஜெரால்ட், ஜேம்ஸ், செல்வராணி குழந்தை வரம் வேண்டி இத்திருப்பலியை வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியிலே மரித்த எஸ்எஃப் ஹென்ரி தாஸ், எச் பிலோமினா, ஏஎக்ஸ் வின்சென்ட் ஆண்டனி, ரெஜினா மேரி, மேலும் மரித்த எஸ்எஃப் மோசஸ் தேவசகாயம், ஜே சந்தன மேரி, எம் பிரான்சிஸ் உத்தரியநாதன் ஆகியோரின் ஆண்மிலை பாற்றிக்காகவும், மரித்த ஆரோக்கிய சுவாமி என்கிற சின்னப்பன் அவர்களின் ஆண்மிலை பாற்றிக்காகவும், சில்வஸ்டர் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மிலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க தளத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களின் ஆண்மிலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலியின் முன்னுரைக்கு செவிமடுப்போம். கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, இன்று பொது காலம் 12வது வார வியாழக்கிழமை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமது வாழ்வில் நமக்கு தெரியாத பாதைகளில் கூட நம்மை கவனித்து நோக்கும் கருணைமிக்க கடவுளின் முன்னிலையில் நம்மை அழைத்து செல்கின்றன. தொடக்க நூலில் ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்மணி வலிமையற்ற நிலையிலும் அடக்குமுறையிலும் இறைவன் என்னை நோக்கும் கடவுள் என அழைக்கிறார். அந்த சந்திப்பு தனிமையிலும் துன்பத்திலும் கூட கடவுள் நம்மை மறந்து விடாதவர் என்பதை உறுதி செய்கிறது. இயேசு நற்செய்தியில் வார்த்தையால் மட்டுமே ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுவது போதாது என்றும் கடவுளின் சித்தத்தை செய்தே ஆக வேண்டும் என்றும் எச்சரிக்கிறார். நமது வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு போல் கடவுளின் வார்த்தையிலும் உண்மையிலும் உறுதியுடன் அமைய வேண்டும். இப்புனித கல்வாரி பலியில் நம்மை நேசித்து நோக்கும் இறைவனின் அருளை வரவேற்று நம்பிக்கையுடன் எதிர்நோக்குடன் செயல்படும் அருள் நமக்கு கிடைக்க வேண்டி ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நாம் நிறைய பேசுகின்றோம்.
நிறைய வாக்குறுதிகளை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றோம். நம்முடன் இருக்கின்றவர்களுக்கு, நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்களுக்கு, கடவுளுக்கும் கூட அந்த வாக்குறுதிகளை நாம் கொடுக்க தவறுவதில்லை. ஆனால் பல நேரங்களில் நாம் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு, நாம் சொன்ன வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அத்தகைய ஒரு சிந்தனையை இன்றைய நாளினுடைய வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. நம்முடைய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாக, நேரிய வார்த்தைகளாக, நாம் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய நாளினுடைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கொடுத்த வார்த்தைக்கு வாழ மறுத்த தருணங்களை நாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதியுள்ளவர்களாவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1-12 மற்றும் 15-16. அந்நாள்களில் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும். ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து
என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த நீரூற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டுக் கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான், எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிராக அவன் வாழ்வான் என்றார். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தன் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர்தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? பல்லவி. நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். பல்லவி. அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை
நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். பல்லவி. அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 வசனங்கள் 21 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிக்கேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியானது ஆண்டவர் இயேசுவினுடைய மலைப்பொழிவின் இறுதி பகுதியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய மலைப்பொழிவு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் தொடங்கி
மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம், அதாவது இன்றைய நற்செய்தி பகுதியோடு அது நிறைவு பெறுகிறது. நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுனுடைய இந்த மலைப்பொழிவு என்பது மிக மிக முக்கியமான போதனையாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய சீடர்கள் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய சீடர்கள் இந்த இறை அரசை இந்த உலகிலே எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், எப்படிப்பட்ட மக்களாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக விளக்குகிறார், உரிமையோடு விளக்குகிறார். இதனால தான் இன்றைக்கி பார்க்கிறோம், நற்செய்தியினுடைய இறுதியிலே அவருடைய போதனையை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவருடைய மறைநூல் அறிஞர் போலன்றி அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ என்ன அந்த அதிகாரம், என்ன அந்த வியப்பு? மறைநூல் அறிஞர்கள் போதிக்கின்ற பொழுது மோசே எப்படி சொல்லியிருக்கிறார், திருச்சட்டத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லுவார்கள். தாங்கள் பின்பற்றுவதை அவர்கள் போதிக்க மாட்டார்கள். சட்டத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுவது, நான் சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், என் வார்த்தைகளை கேளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு உரிமையோடு. இப்போ ஒரு பிள்ளைக்கு அதனுடைய பெற்றோர், தாய் தந்தை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, என் பேச்சை கேளு, என் பேச்சை கேட்டால் நல்லா இருப்பேன். அப்போ அந்த உரிமையோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறோம். அப்படியாக ஆண்டவர் இயேசுவும் ஒரு உரிமையோடு நம்மை பார்த்து சொல்கிறார், என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளின்படி நீங்கள் செயல்படுங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். கேட்பது முக்கியமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை போதிப்பது முக்கியமல்ல, அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும். அன்பிற்கின்றவர்களே, நாம் நிறைய நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறோம். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் நம்மை நம்முடைய செயல்பாடுகளுக்கு இட்டுச் சொல்கின்றன. இப்போ ஆண்டவரிலே நான் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய போதனைகளுக்கு ஏற்றவாறு என்னை அது வாழ வைக்கும். ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் இல்லாவிட்டால், அவருடைய போதனைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு இல்லாவிட்டால் என்னுடைய நம்பிக்கையும் பொய்மையானது. ஆகவேதான் யாக்கோபு புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் காண்கிறோம், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம், நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாகிவிடும். இப்போ எங்கே வார்த்தையும் செயலும் பொருந்தி போகவில்லையோ, எந்த ஒரு மனிதரிடத்தில் இந்த வார்த்தை சுத்தம் இல்லையோ, அவர்கள் இறந்தவர்கள் போலானவர்கள். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார், என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் செயல்பட வேண்டும், தந்தையின் திருவுளப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஆக இங்கு வார்த்தைகள் பலம் பொருந்தியது அல்ல, செயல்பாடுகள் இதுதான் பலம் பொருந்தியது. 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீதை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆண்டவர் சாமுவேலிடம் சொல்லுகிறார், மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம், எந்த மனநிலையில் நாம் பணி செய்கிறோம், எத்தகைய சிந்தனையோடு நாம் அவர் முன்னால் வருகிறோம் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் காண்கிறோம், நீங்கள் கேட்பதற்கு முன்னரே உங்கள் தேவை என்னதென்று உங்கள் விண்ணக தந்தை அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தந்தைக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். மனிதர்கள் முன்னால் நாம் வேஷம் போடலாம், மனிதர்கள் முன்னால் நாம் உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம், நாம் நல்லவர்களாக காட்டிக்கொள்ளலாம், ஆனால் ஆண்டவருக்கு நிச்சயமாக நான் யார் என்று தெரியும். நிறைய பேர் நாம் பார்த்துருக்கிறோம், ஏழைகளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவார்கள், நான் எளிய மனிதன் என்று சொல்வார்கள். ஆனால் யாராவது சாலையில் போகிற பொழுது உதவி கேட்டால் அவர்களை பார்ப்பது கூட கிடையாது. ஒரு சில நேரத்தில் அவங்களை விரட்டி விடுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பொய் பேசுகிறதே பிடிக்காது, ஆனால் அதுவே மிகப்பெரிய பொய்யாக இருக்கும். பொய் பேசுபவர்களை பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் பொய்மையின் உருவமாக அவர்கள் இருப்பார்கள். இப்படி நிறைய மனிதர்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒருபோதும் இருத்தலாகாது. ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் என்பவர் தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப, ஆண்டவர் இயேசுவில் நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ்பவர்களாக இருக்க வேண்டும்.
ஆகவே ஆண்டவர் இயேசு மிக தெளிவாகவே சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனிதர்கள், சொல்லும் செயலும் புரிந்து போகாத மனிதர்கள், வெறும் வார்த்தைகளால் இறைவனை புகழ்பவர்கள், அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எனக்கு உங்களை தெரியவே தெரியாது, எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. ஆண்டவரே, நாங்கள் இதை செய்தோம், அதை செய்தோம், உன் பெயரால் பேய்களை ஓட்டினோம், எனக்கு உங்களை தெரியவே தெரியாது என்று சொல்லுவார் ஆண்டவர் இயேசு. ஆகவே இங்கே நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய செயல்பாடுகள் பலம் பொருந்தியதாக இருக்கிறது. ஆக நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் மிக அழகான உவமையை நமக்கு சொல்லுகிறார். மலைப்பொழிவினுடைய இறுதி பகுதியிலே அவர் சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் நாம் பின்பற்றுகிற பொழுது பாறை மீது அடித்தளமட்ட கட்டிடம் போல நாம் இருக்கிறோம். அடித்தளம், ஒரு கட்டிடத்திற்கு பலம் கொடுப்பது அந்த அடித்தளம்தான். ஒரு கட்டிடம் மிக உறுதியானதாக இருக்கிறதா என்று எதை வைத்து சொல்ல முடியும்? அதனுடைய அடித்தளம். ஆக இங்கு பாறை மீது ஒரு வீடு கட்டப்படுகிறது, மணல் மீது ஒரு வீடு கட்டப்படுகிறது. அப்போ அந்த வீடு உறுதியானதா எப்பொழுது தெரியும்? புயல் அடிக்கிற பொழுது தெரியும், மழை பெய்கிற பொழுது தெரியும். இப்போ கூட நாம் பார்க்கிறோம், நிறைய மழை பெய்கிற பொழுது நிறைய இடங்கள் வெள்ளத்தால் சூழ்ந்து விடுகின்றன. அப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது நாம் தவறான இடத்துல வீடு வாங்கியிருக்கிறோம், வீடு கட்டியிருக்கிறோம். அன்பிற்கினவர்களே, எப்படி ஒரு கட்டிடத்துடைய அந்த உறுதித்தன்மை அதன் அடித்தளத்தின் மீது இருக்கிறதோ, அடித்தளம் வெளியே தெரியாது, கட்டிடம் தான் வெளியே தெரியும். அப்போ ஒரு கட்டிடத்துடைய உறுதித்தன்மை என்பது அதனுடைய மின் விளக்குகள், அதனுடைய ஒப்பனைகள் அதில் இல்லை, அதனுடைய அடித்தளத்தில் இருக்கிறது. ஆக நம்முடைய அடித்தளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய போதனைகள். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிற அத்துணையும் பகைவரை அன்பு செய், அடுத்தவரை மன்னி, ஒரு கணத்தில் காட்டினால் மறு கணத்தையும் காட்டு, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அத்துணையும் அந்த அன்பு கட்டளைகளை நாம் பின்பற்றுகிற பொழுது, அந்த அன்பு கட்டளைகளுக்கு ஏற்ப நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் இயேசுடைய உண்மை சீடர்களாக நாம் இருப்போம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த திருப்பலியிலும் கூட நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்மை நாம் ஆய்ந்து அறிவோம். ஆண்டவருடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்விலே நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக நான் ஒரு கிறிஸ்தவனாக நடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் மூலமாக அல்ல, என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக நான் எப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் செயலும் ஒன்றாய் அமையட்டும். நம்முடைய வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வாலும் செயல்பாடுகளாலும் நம்முடைய ஆண்டவரை மாட்சிப்படுத்த இயேசுவின் உண்மை சீடர்களாக நாம் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகள். திருச்சபை பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலில் இயேசுவின் பாறை மீது கட்டப்பட்ட ஞானமிக்க கட்டிடமாக இறை வார்த்தையை அறிவிக்கவும் வாழவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து கிறிஸ்தவர்களும் இயேசுவை வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவருடைய சித்தத்தை அன்பு, நீதி மற்றும் நம்பிக்கையின் வழியில் நிறைவேற்றும் உண்மை சீடராக வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக தலைவர்கள் உண்மையின் சத்தியத்தை உணர்ந்து ஞானத்தோடும் நியாயத்தோடும் கருணையோடும் ஆட்சி நடத்த அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்க்கையில் பல்வேறு விதமான புயலால் துன்புறுபவர்கள் இயேசு கிறிஸ்துவை உறுதியான அடித்தளமாக ஏற்று நம்பிக்கையோடு நிலைத்திருக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர், நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தந்தே கலை
இதோ என்னை தந்தேன் இறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.